மருந்தெல்லாம் எடுத்து வச்சிட்டியா நீ? எடுத்து வச்சிட்டேங்க. வாட்டர் பாட்டில கையோட வச்சுக்கோ, ஜன்னல் பக்கத்துல உட்கார கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீடும் உடம்பும் ஜாக்கிரதை. கண்ணுல கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. நிம்மதியா நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். சிரிச்சது போதும், நிறுத்து. இது ரொம்ப பெரிய வீடு. வாசகதவை திறந்து வச்சு மகராசி சீரியல்ல மூழ்கிடாத. எந்த ஜன்னல் வழியே எவன் நுழைவான்னு தெரியாது. நான் மகராசி எல்லாம் பாக்க மாட்டேங்க, நாதஸ்வரம் தான் பாப்பேன். ஏதோ ஒண்ணு பாத்துக்கோ, ஆனா வீட்டுல யாரும் வராம பாத்துக்கோ. ஐயா, மகராசி வேணாம், நாதஸ்வரமும் வேணாம். இன்னும் 1/2 மணி நேரத்துல ராகலாம் வருது, கிளம்பு. சரி வரேங்க. பாத்துடி, பாத்து போயிட்டு வா. போடி, சீக்கிரமா திரும்பி வந்துடுறீ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இப்ப என்னோட டோன்டா. என்னடி இங்க உன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அங்க காரே ஸ்டார்ட் ஆகலடி, அதுக்குள்ள இங்க படமா? கார் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகல, நீங்க சொன்ன வார்த்தை காப்பாத்தணும். யார்கிட்ட சொன்னதை கேக்குற? உனக்கா அவளுக்கா? எனக்கு. என்னது? ஓ, கோவா டூரா? ஆமா, கோவா தான். அப்படி பைத்தியக்காரி, பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா வீடு தான் கோவா, பெட்ரூம் தான் பேங்காக். ஆல்ரெடி கொலவெறி 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 டாம். இருமமா அப்பா, நான் பண்ணது ஃபைட்டு, இதெல்லாம் பத்தாது, மேல ஏறி மிதி. கல்யாணம் ஆகட்டும், உன் பெண்டு கழட்டுறேன். கொஞ்சம் கீழே. சீக்கிரம் போ. ரத்னம் கீழே. ரத்னம் ஓடி போயிருவாங்கன்னு பார்த்தா உப்மா பிஸ்கட் காம்பினேஷன் தான் ஒண்ணாயிட்டாங்க. கவலைப்படாத, பாவக்கால கார குழம்பு வச்சிரு, காம்பினேஷன் கலாஸ். இங்க பாருங்க தம்பி. என்ன என்ன சமைக்கணும் அதானே? பாவக்காய் செய்ய ரொம்ப வலிக்குது, ஆன்டிபயோட்டிக்கா வேலை செய்யும். சூப்பர் நந்து, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காரம் மட்டும் அதிகமா போடுங்க. மசாலா கூட கொஞ்சம் அதிகமாவே போடு. கிளம்பு. உங்க ஜோடி பொருத்தத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. எது இந்த மாதிரி ஏறி மிதிக்கிறதா? ஐயோ அப்படிதான் இல்ல, நீங்க இன்னும் 10 நாள் இப்படியே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் தம்பி. 10 நாள் என்ன? நீ இங்கே இருக்கனா, நானும் இங்கே இருக்கேன். பர்மனண்டா இருக்கியா? நீங்க எப்பவும் இப்படித்தான். ஐயோ அப்பா, எதுக்கடி இப்ப எத்தற? நம்மதான் நாமதான் நம்மதான். நல்லா இருக்கு. யார் எடுத்திருப்பாங்க? இங்க எப்படி வந்துச்சு? அப்படின்னா நம்மள யாரோ வாட்ச் பண்றாங்க. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எங்க மாமா போன் எப்பவும் சுவிட்ச் ஆஃப் தான். சண்டே எல்லாம் வந்துடுறாரு, இப்ப வரைக்கும் காணோம். அப்ப என்ன நடக்குது? போத கொஞ்சம் தான் மூச்சு விடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும். இந்த மாதிரி பெரிய நியூட்ரிஷன் மாதிரி பேசி ஜனங்க உயிர் எடுக்கிற நீ பெரிய ஹிட்லர் டி. ஒன்ன விடவா? இங்க பாருங்க தம்பி, நீங்க ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக வந்தீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தீங்களா? உன் இன்ட்ரெஸ்ட் என்ன? ஒன்னும் இல்ல, உங்க 2 பேர் ஜோடியும் ரொம்ப நல்லா இருக்கு. அடிச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கு, சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருக்கு. போய் வேலையை பாரு. என்ன நீ கோவம் ரொம்ப அதிகமா வருது? கோவப்படும்போது நீ ரொம்ப அழகா இருக்கடி, நல்லா இருக்க. நல்ல பிஸ்கட்டா போட்டிருக்காடா. இந்த அடியோட இவங்க அவுட். மரியாதையா சொல்லு, காமேஷ் எங்க ஒளிச்சு வச்சிருக்க? நான் எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்? சும்மா நடிக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். நான் அவனை அங்க இருந்து இன்னொரு ரூமுக்கு மாத்தி வச்சா நீ அங்க இருந்து மாத்தி வைக்கிறல்ல? ஐயோ, நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல. செம்மையா நடிக்கிறியடி. டிராமா விட அதிகமா, சினிமா விட கம்மியா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நடிக்காத, நிறுத்து. அவனை உனக்கு என்ன தோணுதோ பண்ணிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் 24 மணி நேரத்துல இந்த வீட்டோட பத்திரத்துல கையெழுத்து போட்டதை என்கிட்ட குடுக்கலனா உன் சமாச்சாரத்தெல்லாம் போலீஸ்ட சொல்லி லாடம் கட்ட வச்சிருவேன். வரட்டுமா? ஐயோ, உனக்கு என்ன பண்ற பாரு. இன்னைக்கு புதையல் கிடைச்சிரும். இந்த வீட்டுல எவன் தடுத்தாலும் சரி, புதையல் எடுக்காம விடக்கூடாது. எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும்.
கத்தக்கூடாது, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, ஏஞ்சிருவாங்க. அட இவன் இங்க இருக்கிறான், இவன் என்ன மெண்டலா? மென்டலா? என்ன இவனதான் ரூம்ல கட்டி வச்சிருந்தாங்களே. எந்த ரூம்ல? அந்த ரூம்ல. உனக்கு தான் மென்டல் அதிகமாயிடுச்சு. யாரையா பார்த்து இப்படின்னு சொல்ற? உனக்கு வேணும்னா நான் அந்த ஐஸ்வர்யா ராயே வந்து சொல்ல சொல்றேன். ஐஸ்வர்யா ராய் இங்க வர வைப்பியா? கூப்பிடுவேன். பாத்தியா சிசியா, பேர் தெரியல நான் கூட எவ்வளவு கான்பிடண்டா கூப்பிடுறேன்னு. தட் இஸ் குரு. இவனுங்க கிட்ட பெரிய தொல்லையா போச்சு. குருஜி உங்களுக்கு ஈடியனே கிடையாது குருஜி. ஐஸ்வர்யா கதையை அப்புறம் பாத்துக்கலாம். உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? ஏய், அது சீக்ரெட், அவர்கிட்ட தான் சொல்லுவேன். என்கிட்ட சொன்னா அவட்ட சொன்ன மாதிரி. ஓ அவ்வளவு பேசாதீங்க. முதல்ல மேட்டர் என்னன்னு சொல்லு. மர்ம பூமி. மர்ம பூமியா? வேற நல்ல நியூஸ் பேப்பரா சொல்லு. மர்ம பூமிங்கிறது நியூஸ் பேப்பர் இல்ல, அது ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு தவம். கடவுளுக்கே தேங்க உடைக்க மாட்டேன், இதுல தவம் பண்றானா? ஏய், இவ சரியான ஜலபுல ஜங்கு. நீ ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. இந்த பாருமா, இந்த வீட்டுக்கு கீழே ஒரு பெரிய புதையல் இருக்கு தெரியுமா உனக்கு? அதை தோண்டி வெளியில எடுக்கிறோம் இல்லையா, அததான் உனக்கு மர்ம பூமின்னு சொன்னேன். புதையலா? இந்த வீட்லயா? நம்ப மாட்டியா? நீ நம்பல இன்னும். ரத்னா இங்க வா. அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நைட்டு நம்ம பெரியப்பா இன்னும் வரலையாங்க? இல்லடா, செத்து போயிட்டாரு. ஐயோ, காமேஷ் செத்து போயிட்டாரா? வெளில போய் பந்தல் போடு. ஐயோ, பெரியப்பா செத்து போயிட்டாரா? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? பெரியப்பா, பெரியம்மா, ஐயோ. அப்ப ஏன் நிலைமை என்ன? அடேங்கப்பா, எங்க ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னே தெரியலையே. பணம், கோல்டு, டைமண்ட்ஸ் எங்க இருக்குதுன்னு தெரியலையே. ஒன்னும் புரியல. எங்க போய் தேடுறது? இந்த ரூம்ல இருக்குமோ? தேடி பார்க்கலாம். இது பாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸ் தான் எனக்கு உன் மேல பைத்தியம் பிடிச்சது. ஆக்சுவலா வேற ஒருத்தருக்கு அமிச்சேன், உனக்கு வந்துருச்சு. பைத்தியம் பிடிச்சிருச்சு உனக்கு. அது இல்ல ரத்னா, ரத்னா விடு, ரத்னா விடு, ரத்னா விடுன்னு சொல்றேன்ல. ரத்னா, எப்பா இன்னைக்கு எனக்கு தூக்கம் வரதுல சாமி. எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கிறானு. அன்னைக்கு நீ எங்க கிட்ட என்ன சொன்ன? காமேஸ்வரன் சார் பொண்டாட்டி ஊருக்கு போறாங்க, நாங்க கோவாக்கு போறோம், அவனை எப்படியாவது உன் வலையில விளைவிச்சு இந்த வீட்டை உன் பேர்ல மாத்திக்கிறேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். போயிட்டு வந்தியா? எங்க போன? நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது காமேஷ் எங்கேயோ போய் தொலைஞ்சு போயிட்டான். அட்லீஸ்ட் போன் ஆச்சு பண்ணியா? ஸ்விட்ச் ஆஃப். அப்பா, டிவி சீரியல் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. 6 நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்க நீ. இங்க பாரு, 2 நாள்ல திரும்ப வருவேன். ஒண்ணு இந்த வீட்டோட பேப்பர் கொடுத்துரு, இல்ல என்கிட்ட வாங்கின அட்வான்ஸை கொடுத்துரு. புரிஞ்சுதா? 2 நாள் தான் டைம். எல்லாம் என் கதை எழுத்து. இவ்வளவு நம்பினா வேலைக்கு ஆகாது. உடம்புக்கு நாய் இப்ப பேசிட்டு போது பாரு. எல்லாத்தையும் கேட்டியா? கண்ணை மூடிக்கிட்டு மொத்தத்தையும் கேட்டுட்டேன். யாருக்கு சொல்லுவேன்? 2 பேருக்கு சொல்லுவேன். 2 பேருக்கா? இத கேக்குறவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும். யார்கிட்டயும் சொல்லாத. உனக்காக என்ன வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னத்த பெருசா அட்ஜஸ்ட் பண்ண போறேன்? உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் தரேன், நீ எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? எஸ். இந்த வீட்ல உனக்கு தெரியாத இன்னும் ஒரு மேட்டர் இருக்குது. மேட்டரா? எஸ், சொல்றேன் கேளு. புரிஞ்சதுல? இதுதான் மேட்டர். என் கூட கை கோர்த்தேன்னு வச்சுக்கோ, 50-50. சரி, எனக்கு ஓகே. ஆமா, காமேஷ் எங்க? சீக்ரெட், சொல்லக்கூடாது. 2 பேரும் இருக்கிறத பார்த்தா காமேஷ் வர வரைக்கும் கிளம்ப மாட்டாங்க போல இருக்கே. அதெல்லாம் சரி, காமேஷ் எப்படி வருவாரு? அந்த பயில்வான் தான் விட மாட்டானே. ஆனா இவங்க இப்படி இருந்தாங்கன்னா நம்ம வேலை என்ன ஆகுறது? சொல்றேன், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டோம்னா அவங்களே கிளம்பி போயிடுவாங்க. சண்டை எப்படி மூட்டி விடுறது? எப்படி சண்டை மூட்டி விடுறதுன்னு என்னையே கேக்குறியா? அந்த விஷயத்துல தான் நீ தில்லாலங்கடியாச்சே. என்ன ரொம்ப புகழாதீங்க, வெக்கமா இருக்கு. உனக்கு புகழ்ற மாதிரி இருக்கா? விளங்குன மாதிரி தான். என்னது உப்மா? நான் உன்னை தோசை தானே சுட்டு வைக்க சொன்னேன். தம்பி தான் அதை வேணான்னு சொன்னாருமா. நான் தான் உப்மா பண்ண சொன்னேன். பிடிக்காதா? ஏன் பேச்சையும் ஏன் விருப்பத்தையும் நீ எப்பவும் கேட்கவே மாட்டல. நீ எப்பவும் இப்படிதான். உன் விருப்பத்தை ஏன் மேல திணிக்க பாக்குற. I just hate you. ரத்னா, ரத்னா இங்க பாருமா. ரத்னா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்களா தம்பி?
உப்மாக்கு இவ்ளோ சீன் போடுறானா, அப்புறம் பேச்சுக்கு பேச்சு பேசி அப்புறம் உங்க வாழ்க்கைய எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இவ கொஞ்சம் ஓவரா தான் பேசுவா போல இருக்கு. அப்படி நீங்க என்ன கேட்டீங்க? சிம்பிளா ஒரு பெசரட் கேட்டீங்க, அதுக்கு இவ்ளோ பெரிய பேச்சு பேசணுமா? இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க ஃபேவரட் பெசரட்ட ஜென்மத்துக்கு சாப்பிட முடியாது. ஏய், நான் இட்லி தின்றனோ உப்பா தின்றனோ அது ஏன் இஷ்டம். யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ், ஓகே? இப்பவே பத்த வச்சுட்டேன், எப்படியும் புகையதான் போகுது. காமேஷம் சக்கு, இது என்ன இங்க இருக்கு? என்ன இது? மாமாவோட ஃளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்கு. அப்பா ஃளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்குன்னா உங்க மாமா மும்பைக்கு எப்படி போனாரு? டிக்கெட் இங்க இருக்கும்போது அப்படி எங்க தான் போயிருப்பாரு? காமேஸ்வர் ராவ் 53 சக்கு. அப்படி ஐயா எங்க தான் போயிருப்பாரு? உனக்கும் மாமாவுக்கும் கோவா டிக்கெட். என்ன மேட்ரு சொல்லு. அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா டடடை. என்னது இது? கரண்ட் பில்லா? ச்சே, இது ஃளைட் டிக்கெட் கோவாக்கு. கோவாக்கா ஃளைட் டிக்கெட்டா? நீங்க ஏதோ பேச்சுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன், ஆனா உண்மையா வாங்கிட்டு வந்துட்டீங்களே. அது மட்டும் இல்லடி, கோவால நான் ஹார்ஸ் ரைடிங் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, இந்த குதிரையை உன்னால அடக்கவே முடியாது. அது சரி, ஃளைட் எத்தனை மணிக்கு டார்லிங்? சாயங்காலம் 4 மணிக்கு. இத பாரு, நீ முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணு, நான் அப்புறமா வரேன், இல்லனா டவுட் வந்துரும். ஓகே, நான் கிளம்புறேன். எங்கடி போற? ஃளைட் சாயங்காலம் தான். பேக் பண்ணணும்ல. ஒரு 1/2 மணி நேரம் ஹார்ஸ் ரைடிங் செய்யலாம்டி. என்னடி பண்ண? என் புருஷனை என்னடி பண்ண? சொல்லு. என் புருஷனை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? நீங்க பொறுமையா இருங்க அத்தை. சொல்லு, எங்க வச்சிருக்க மாமாவை சொல்லு. ஆனந்தம் அதான் கேக்குறேன், நீங்களும் அதான் கேக்குறீங்க. அவர் எங்க இருக்காரு எனக்கு தெரியாது. ஆனந்தா? அது யாரு? வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தாரு. வீடு வாங்குறதுக்கு கொடுத்தானா? வீட்டை யார் விக்கிறது? நான் தான். ஆஹா, ஊரா மூட்டனையே என் பொண்டாட்டி கையே நாங்களாம். கொன்னுடுவேன். எங்க இருக்கான் அவன்?